Hello friends, welcome to IBM Tech Tamil. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் மல்டி டைமென்ஷனல் அரே. இந்த வீடியோவில் மல்டி டைமென்ஷனல் அரேனா என்ன, மல்டி டைமென்ஷனலோட டைப்பு, மல்டி டைமென்ஷனல் அரே ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதோட சின்டாக்ஸு, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் மல்டி டைமென்ஷனல் அரே? மல்டி டைமென்ஷனல் அரே சிம்பிளாக சொல்லணுன்னா அரே ஆஃப் அரே, அரேக்குள்ளே இன்னொரு அரே, அதுதான் மல்டி டைமென்ஷனல் அரே. மல்டி டைமென்ஷனல் அரே ஆர் ஸ்டோர் இன் த டேட்டா இன் அ டேப்லர் ஃபார்ம். மல்டி டைமென்ஷனல் அரேயை பொறுத்த வரைக்கும் டேட்டாவை டேப்லர் ஃபார்ம் தான் ஸ்டோர் பண்ணோம். இதை தான் அந்த டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. மல்டி டைமென்ஷனல் அரே கேன் டிஃபைன் அ சிம்பிள் வேர்ட் ஆஸ் அ array of array. Data in multi-dimensional array are stored in the tabular form. Multi-dimensional array syntax. அந்த syntax வந்து ஜாவாவில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு லாங்குவேஜ் தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஃபஸ்ட் நம்ம டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்தது 1 டைமென்ஷனாக இல்லை 2 டைமென்ஷனாக இல்லை மல்டி டைமென்ஷனாங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்து ஐடென்டிஃபையர் ஆர் அரே நேம். அரே நேம் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா வந்துட்டு கார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐடென்டிஃபையரில் அரே நேம் வச்சு தான் நம்ம வந்துட்டு வேல்யூஸை கெட் பண்ணுறதோ இல்லை ஸ்டோர் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபையர் மெயினாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்புக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். எத்தனை டைமென்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணணுமோ அத்தனை டைமென்ஷனுக்கும் சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கெட் பண்ணுறதா இருந்தாலும் சரி எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் 2 டைமென்ஷனல் அண்ட் 3 டைமென்ஷனல் அரேயோட சின்டாக்ஸு. நான் ப்ரீவியஸாக சொன்ன மெத்தடில் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். ஏற்கனவே 2 டைமென்ஷனுக்கும் 3 டைமென்ஷனல் அரேக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கான டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது 2 டைமென்ஷனல் அரேயோட எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும், அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன மாதிரி நம்ம கோட் எழுதுகிறோமோ அதுதான் ஃபஸ்ட் ரன் ஆகும். இன்டிஜர் டைப்பு, அதுக்கு 2 டைமென்ஷனல் அரேக்கு நான் வந்துட்டு எம்டி அரே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அரே நேமு. தென் இன்டிஜர் டேட்டா டைப்புக்கு வந்துட்டு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் டைமென்ஷனுக்கு 10னும் 2வது டைமென்ஷனுக்கு 20னும் சைஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். மூணாவது லைனில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த அரேயோட ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு நான் 1ன்னு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது அந்த ஃபஸ்ட் வேல்யூக்கு அசைன் பண்ண வேல்யூவை நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் எக்ஸாம்பிள். நீங்கள் வந்துட்டு மல்டிப்புளாக வந்துட்டு ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ஒவ்வொரு வேல்யூயும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு 3 டைமென்ஷனோட எக்ஸாம்பிள். இது 2 டைமென்ஷனுக்கும் 3 டைமென்ஷனுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நம்ம என்ன மாதிரி டைமென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி இது 2 டைமென்ஷனா 3 டைமென்ஷனா இல்லை மல்டி டைமென்ஷனாங்கிறது நம்ம வந்துட்டு தெரிஞ்சிக்க முடியும். 3 டைமென்ஷன் எக்ஸாம்பிளில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டைமென்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அரேலையும் சரி சைஸ்லையும் சரி. அதோட ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு நான் வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்த எல்லாத்தையுமே நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு நம்ம வந்து 2 டைமென்ஷனல் அரே.
நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த அரே டெஸ்ட்டும் இருக்குது. இது மல்டி அரே. மல்டி அரே டெஸ்ட். இப்போ நம்ம கிளாஸ் நேம் வச்சு இட்ஸ் டேரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு எக்ஸாக்ட் அவுட்புட் வரல. அது மாதிரி சத்தியம் பிரமாணம் 2 மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ 10, 20, 30 நம்ம பிரிண்ட் பண்ணல. ஸோ 40 and 50 வந்து இதை நம்ம ரூட் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாமா? சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ மல்டிபிள் டைமென்ஷன் 2 டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறதால நம்ம 2 ஃபார் லூப் பண்ணணும்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார் லூப்பில் என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ நான் ரெண்டு சைஸ் எனக்கு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னேன்னா எனக்கு எடுத்துகிட்டு யா கரெக்ட் பட் த இஷ்யூ 3 செட் பண்ணி வச்சுங்களா. இப்போ 2 டைமென்ஷனல் இது நம்ம 3 டைமென்ஷன் டைமென்ஷன் 3 வச்சாச்சு. மார்க் பண்ணலாம். இப்போ 3 டைமென்ஷன் செட் பண்ணியாச்சு. அதுக்கான அரே வேல்யூ செட் பண்ணியாச்சு. பண்ணி பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன படிச்சுக்க தெரியுமா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல ஸ்க்ரீனில் அரே நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ரெடி. சாரி எரருங்க வரும். இந்த மாதிரி தான் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் அந்த அரே. ஸோ நம்ம வந்துட்டு 3வது அரேக்கான ஃபார் லூப் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது அரேவை கன்சிடர் பண்ணி 0 வந்துட்டு ஒரு அரேயாகவும், 0 ஒரு அரேயாகவும், 1 ஒரு அரேயாகவும், 1 ஒரு அரேயாகவும் செட் ஆகுது. ஸோ நம்ம அதுக்கு ஒரு ஃபார் லூப் போட்டு செக் பண்ணணும் தான் காட்டும். ஓகே, நம்ம வந்துருச்சுங்களா. ஏற்கனவே வந்துட்டு அரேவை செக் பண்ணால் 3வது டைமென்ஷன் கூடிய வந்துச்சு பார்த்தீங்களா. இன்றைக்கி நம்ம பார்த்த 2D அண்ட் 3D அரே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு மாதிரி எந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணலாங்கிறதையும் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய டெலகிராம் லிங்க் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு எங்கேயாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணலாம். தேங்க்யூ.